வணக்கம் நண்பர்களே! நம்ம ட்ரிபிள் ஆர் விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தரிசனம் செய்ய போறோம்னா, அருள்மிகு ஸ்ரீ ரேணுகம்மாள் படைவீட்டு திருக்கோயிலுக்கு தான் போறோம். இந்த புனித திருத்தலத்தின் சிறப்பு அம்சங்கள், அம்மனின் அருள், கோவில் வரலாறு மற்றும் முழு தரிசனத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ முழுவதும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உங்கள் ஆதரவை கொடுங்க. வாங்க நண்பர்களே, அம்மனின் அருளை பெற தரிசனத்தை தொடங்கலாம். ஓம் சக்தி பராசக்தி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மாவோட வரலாறை முழுசாக பார்த்துடலாம். இந்த அம்மா வந்து ஒரு அரசருக்கு வந்து மகளாக பிறகுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு உண்டான கணவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட நாட்டோட படையை கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. அப்போ வந்து ஜமத்கனியின் மகரிஷி ஆசிரமத்துக்கிட்ட போகும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஒலி கேட்குது. நீ தேடி வந்த மணவாளன் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்களோட குடிலை நோக்கி போகிறாரு. அந்த மகரிஷி தங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அங்கே போகும்போது என்ன நடக்குன்னா, இவங்க படைபலத்தோடு போனோடனே அங்கே மகரிஷியோட பசங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளை தாக்க தான் வராங்க அப்படின்ட்டு இவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இந்த அம்மாவோட கூட வந்து சாமுண்டீஸ்வரி அம்மாவும் போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீயினால் அந்த இடத்த வந்து அழிக்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த மகரிஷி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட இதில் தண்ணி வச்சுருப்பார்ல, அதை வந்து கவுத்து விட்டு அந்த தீயை அணைக்கிறாரு. இங்கே ஒரு ஆறு ஓடும். அவர் மண்டலத்திலேருந்து வந்தது தான் அந்த ஆறு அப்படின்னு நம்பப்படுது. அதான் வரலாறு. அதில் தான் இந்த ஆறு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு மகரிஷி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ரேணுகாம்பாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வந்து தனக்கு பணிவிடை செய்கிறதுக்காண்டி வைக்கிறாரு. அந்த அம்மாவும் அவருக்கு நல்ல பணிவிடை செய்கிறாங்க. அதில் அந்த அந்த பணிவிடையெல்லாம் நல்லா பிடிச்சு போனதுனால என்ன பண்ணுறாரு மகரிஷி வந்து இந்த அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வரமும் கொடுக்குறாரு. நீ வந்து மண்ணால் கூட குடம் செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னோடனே இந்த அம்மா வந்து அந்த நதிக்கரையில் போய் மண்ணை வச்சு மண்ணால் ஆன பானையை வச்சு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து இந்த அம்மா கொஞ்சம் இதுவாகிருந்தாங்க. அதனால் அந்த மகரிஷியோட கோபத்துக்கு ஆளாயிருந்தாங்க. அந்த மண் குடமும் அப்படியே உடஞ்சிருது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தம் பசங்க கிட்ட இவன் வந்து உங்கள் அம்மா வந்து இதுவாகிட்டா, அதனால் உங்கள் அம்மாவோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பரசுராமருக்கு வந்து அவர் அப்பாவாகவே இருந்தாலும் அவர் ஒரு குரு. அவர் சொன்ன உடனே அவர் கட்டளையை நிறைவேற்றுறதுக்காண்டி பரசுராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மாவோட தலையை வெட்டி எடுக்கிறதுக்காண்டி போகிறாரு. இந்த அம்மா வந்து தம் பையன் கையால் சாகக்கூடாது, அதுக்கு நம்மளே நம்மளோட முடிவை தேடிக்கலாம் அப்படின்ட்டு ஓடுறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து அங்கே வந்து செலவு செய்வாங்கள்ல, அவங்க வீட்டில் அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பரசுராமரை தடுக்கிறாங்க, பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. உடனே பரசுராமர் அதையும் கேட்காம அவங்க தடுக்கிறவங்களையும் முதல்ல வெட்டியிருந்தாரு. அடுத்து தான் அம்மாவோட தலையும் வெட்டி தான் அப்பாவான குருக்கிட்ட எடுத்துகிட்டு வராரு. குருவே, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து மெய் மறந்து போய், நீ செஞ்சதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து புனித நீரை கையில் கொடுத்து, இதை வந்து உங்கள் அம்மா தலையை ஒன்றா உடம்போடு இணைச்சி தொளிச்சேன்னா உங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அவரும் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு அவசர அவசரமாக வராரு. வந்த அவசரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அம்மாவோட தலையை வந்து அந்த பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல அவங்களோட உடம்புலையும் அவங்களோட தலையை வந்து அம்மாவோட உடம்புலையும் வச்சு இணைச்சி தண்ணியை தெளிச்சிருந்தாரு. உயிர் பெற்றுருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்த இடமா வந்து இந்த படைவீட்டு ரேணுகம்மாள் இருக்கிற இடத்த வந்து சொல்கிறாங்க. அது உண்மையா என்ன ஏதுன்னு தெரில. அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மாவோட கோயில் தலம். இதான் கோபுரம், மெயின் கோபுரம் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த முனிவரோட ஆசிரமம் வந்து இது பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பிரசாதமாக குங்குமம் அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. அந்த ஆசிரமத்திலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது வந்து தீராத நோய் எல்லாத்தையும் தீர்க்கிறதா நம்பப்படுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கோயிலுக்கு போகலாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த கோயிலில் வந்து அபிஷேகம் 3 கால அபிஷேகம் நடக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு வந்து ரூ. 1500 நம்ம அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அதை உட்காந்து பார்க்கலாம்.
அதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலை மரியாதை, அபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னே பிரசாதம் எல்லாமே அந்த ரூ. 1500 இன்க்ளூட் பண்ணி குடுத்துருந்தாங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் நடக்கும். எல்லா அபிஷேகமும். நம்ம உட்காந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறத உட்காந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு வந்து விட்றாங்க. அதுவரைக்கும் நம்ம அபிஷேகம் பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கோயிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னா, சென்னையிலேருந்து நீங்கள் ஆரணி வழியாகவும் வரலாம். அதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. திருவண்ணாமலை வந்தும் வரலாம். வேலூர்ல இருந்தும் வரலாம். வேலூர்லேருந்து வரவங்களுக்கும் பஸ் இருக்குது டைரெக்டாக. நீங்கள் ஆரணி வந்துட்டீங்கன்னா ஆரணிலேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ஆரணி வழியாகவே வந்துடலாம். நாங்கள் காரில் வந்தோம். பஸ் வசதியும் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. ஜவ்வாது மலை பக்கத்தில் இருக்குது. நல்ல இயற்கை சூழல் நிறைஞ்ச இடம். நல்ல அழகாக இருக்கும் எல்லா இடமுமே. நீங்கள் அப்படியே வந்துடலாம். அதே மாதிரி முதியவர்கள், முடியாதவங்க, கை கால் அடிப்பட்டவங்க அப்படிலாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தனி லைன் இருக்குது. கோயிலில் சொன்னீங்க அப்படின்னா அங்கே ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். அம்மாவோட என்ட்ரன்ஸ்லேயே அங்கே நம்ம போய் நின்னோம்னா அவங்களே ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அந்த இடத்த நான் வீடியோ எடுத்துருந்தா உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் வரும்போது. அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. இருங்க அப்படி போய் பார்க்கலாம். ஃபுல்லாக ஆற்று மணலாக தான் கிடக்கும் கோயிலுக்குள்ளே. இப்போ வந்து அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. நம்ம போகிற நேரம் அபிஷேகம் நடந்துச்சு. அதனால் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்தோம். சரி அப்படியே உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்க. சரி அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இங்கே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அம்மாவோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ரூபா லைன். இவங்க உட்காந்துருக்காங்களே இது ஃபுல்லாக 50 ரூபா லைனு. நீங்கள் முடியாதவங்க, வயசானவங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம்ல, அதுக்கு நேராக கோபுரம் இருக்கும், கொடிமரம். அது பக்கத்துலேயே ஒரு கேட் இருக்கும். அங்கே கோயில் நிர்வாகத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த வழியாக அவங்கள திறந்து விடுவாங்க. நீங்கள் முடியாதவங்க அப்படி கூடி போய் சாமி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்த உங்களுக்கு நான் பர்டிகுலராக காட்டுறேன். பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ஆள் 2 பேருக்கு ரூ. 1500 அந்த டோக்கன் வாங்கினீங்கன்னா 2 பேர் அலவுடு. அதில் உட்காந்து நம்ம அபிஷேகம் பார்த்துக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் அம்மாவோட என்ட்ரன்ஸு. இது பக்கத்தில் ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள். அந்த கேட் வழியாக தான் விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாமி பார்த்துட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்றேன். உள்ள கேமரா அலோடு கிடையாது. அதனால் சாமி பார்த்துட்டு வந்துட்டு உங்களை நான் கூப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தரிசனம். அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இங்கே அப்படி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரிஞ்சிச்சு. ஜவ்வாது மலை சொன்னோம்ல, அது தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக தென்னை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ சென்னையில் இருந்துட்டு இங்கே போனோன்னே இந்த இயற்கை சூழலாம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்துட்டு போனோம். இந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாக அந்த ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு இது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம சென்னை வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நமக்கு இங்கே உள்ள இடத்த வந்து பார்த்தோம்னா நல்லா அழகாக இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக தென்னை மரம் தான் போகிற வழி எல்லாமே. அம்மன் நல்ல தரிசனம் பண்ணோம். நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வர்ற வழியில் எங்கள் பச்சை பசேன்னு இருந்துச்சு. அதான் வண்டியை நிப்பாட்டிட்டு ஜூம் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். பிரசாதமாக நான் சொன்னேன்ல, அங்கே ஆசிரமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் கொடுத்தாங்க. அதை வாங்கி நெத்தியில் பூசிட்டு அம்மா நல்லா அழகாக இருந்தாங்க. அதான் தலைப்பகுதி மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும்தான் இது பண்ணுறாங்க. இந்த மலை எப்படி தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இயற்கை சூழல் நிறைஞ்சி நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே அம்மாவை தரிசித்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா வேலூர் போகிறோம். வேலூர் கோட்டையெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதான் சென்னைக்கு வர வழியில் சரி அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோம் டிரைவர்கிட்ட. நீங்கள் வேலூர் கோட்டை பார்த்துருக்கீங்களான்னாரு. இல்லை இந்த சைடு வந்திருக்கோம், அங்கிட்டு போனதில்லை அப்படின்னோம். சரி வாங்க கூப்பிட்டு போகிறோம், அதுவும் நல்லாயிருக்கும். அங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாரு. சிவன் கோயில், பழமை வாய்ந்த சர்ச்சு ஒன்று இருக்குது அப்படின்னாரு. சரி அதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அழகாக இருக்குன்னு. நல்ல சூப்பராக இருந்துச்சு. நல்ல பச்சை பசேன்னு நல்லா அழகாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, சென்னையிலே இருந்து நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாக வண்டி, அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போனோன்னே நல்லா சந்தோஷமாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா அழகாக பார்த்துட்டே வந்தோம். ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. கேட்டோம் மழை வந்து அந்த அளவுக்கு இல்லையா அந்த வருஷம்.
கொஞ்சம் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யலை அப்படின்னாங்க. அப்படி இருந்தும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன அழகா இருக்குன்னு. நண்பர்களே, படைவெட்டி ஸ்ரீ ரேணுகம்மாள் அம்மனின் புனித தரிசனத்தை நம்முடன் இணைந்து கண்டதற்கு மிக்க நன்றி. அம்மன் அருள் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும், எப்போதும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட ட்ரிபிள் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். புதுசாக ஒரு ஆன்மீக பயணத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம அடுத்து வேலூர் போகிறோம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். ஓகே.